சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறதுக்காக இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கேன். ஈவினிங் டைமில் நம்ம எல்லாருக்குமே பல்லாவரனாலே வந்துட்டு யா மொஹிதீன் பிரியாணி தான் ஞாபகம் வரும். ஸோ அதை கவர் பண்ணலாம்னா சொல்லி நான் கவர் வந்திருக்கேன். எப்பவுமே எல்லாம் மதிய நேரத்தை கவர் பண்ணுவாங்க, பட் நான் மட்டும் ஈவினிங் டைமில் கவர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இங்கே மட்டன், சிக்கன் அண்ட் ஈவினிங் டைமில் சூப்புமே கிடைக்கலாம். இதுதான் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது நம்ம ஃபுட்டு பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நான் வந்து இவங்களுடைய ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து சாப்பிட வெளியே வந்திருக்கேன். உடம்பு சரியாதுக்கு அப்புறமேட்டு வந்து வெளியே எங்கேயுமே சாப்பிட வரல. பட் இன்றைக்கி தான் டைம் கிடச்சி வர்றதுக்கு வெளியே. நானும் கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகிட்டேன். லைட்டிங் கரெக்டாக எனக்கு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மட்டன் பிரியாணி அப்படியே சுட அந்த மட்டன் பீஸோடு எடுத்து ரைஸில் போடும்போது அது பார்க்குறதுக்கே எனக்கு டெம்ட் ஆச்சு. அதனால் வந்து என்ன சொல்கிறது, பிரியாணிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது உண்மையாக சொல்லணும்னா. இன்றைக்கி தான் வெளியே வேறு வாய்ப்புகள் கிடச்சிது. அது இல்லாமல் வந்து நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அப்படியே ப்ரீமியமான ஒரு ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வெந்திருக்குன்னு செம்ம சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு பைட் போயிடுவோமா? வாவ் மக்களே, நல்லா மசாலாவோட நல்லா காரசாரமாக பயங்கரமாக இருக்குது. நைஸ் பிரியாணி. அந்த மட்டனோட ஃப்ளேவரு ரைஸை நல்லா இறங்கியிருக்கு. அது ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது அப்பா வேறு மாதிரி இருக்குது. உண்மையை சொல்லலாம், வெளியே கூட்டம் இன்னும் அலம்போது. பிரியாணி வாங்க வரவங்கள சூப் வாங்க வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சோண்டு ரைஸு, கொஞ்சோண்டு பீஸு, என்ன சொல்கிறது, வாயில் சொல்ல வார்த்தையே வராது. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது சொல்லலாம். பேருக்கெல்லாம் சொல்லிங்க, அதுவும் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வாங்கியது வந்து இது ஆஃப் பிளேட்டு. குவார்ட்டருமே இருக்காமா, ஃபுல்லுமே இருக்காமா. ஃபுல்லு இருக்கா ப்ரோ? ஆஃப் பிளேட் தான் வாங்கியிருக்கேன், ஃபுல்லு கிடையாதாம்மா. இன்னும் சொல்லலாம், இதே வந்து ஒரு ஆள் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு ஆளாக சாப்பிட முடியாது, 2 பேர் சாப்பிட்ணும் அந்த அளவு தான் இருக்குது. ஏன்னா பீஸ் அவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க. சும்மா ஏனோ தானே தராமல் அவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க. வேறு மாதிரி இருக்குது மக்களே. அடா சாப்பிட்டு போய் படுத்துன்னு வச்சிங்களேன், அப்படி ஒரு தூக்கம் வரும். சரி என்ன பண்ணுறோம், ரைஸு, கொஞ்சோண்டு அவங்க ஆனியன் ரைத்தா, அண்ட் தென் வந்து அவங்களுடைய மட்டன் பீஸு, முட்டை எடுத்து வச்சு ஒரு பைட் போடணும்னு வச்சுங்களேன். இருங்க, அவங்க என் கூட 2 பிளாகர் இருக்காங்க, அவங்களையும் காட்டுறேன். செம்மையாக இருங்க. இது வரைக்கும் நிறைய இடத்துல மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி மசாலா வித் பீஸு வித் ரைஸோடு சாப்பிட்டது வந்து ரொம்ப ரேரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததாக அந்த சிக்கன் பிரியாணி. ஸோ ஆக்சுவலி வந்து 2 பிரியாணியுமே வந்து பார்க்க மட்டனை வச்சு தான் கொடுக்குறாங்க. பார்க்க மாட்டேன் மேலே இலை வச்சு கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணியுமே ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பீஸ்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த ரைஸ் வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு மக்களே. இந்த ரைஸ்லேயே பாருங்களேன், சிக்கன் பிரியாணி ரைஸ் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குண்ணே. வேறு லெவலில் இருக்குது பீஸு. அப்படியே ரைஸ் மட்டும் சாப்பிடுவோம். ஆக்சுவலி வந்து மட்டன் பிரியாணிக்குமே சிக்கன் பிரியாணி நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. மட்டனில் வந்து மசாலா நல்லா ஹெவியாக இருக்குது. இதில் வந்து சிக்கனில் வந்து மசாலா வந்து மைல்டாக இருக்குது. ஒரு பீஸ் புளிப்பு தெரியுது, அந்த சிக்கன் பிரியாணிக்கான ஃப்ளேவர் தெரியுது. இங்கே பாருங்கள், இதுவுமே பீஸ் நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு நல்லா காட்டணும் வச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குங்க. அப்படி பீஸ் குக் ஆகிருக்கு அந்த அளவுக்கு. ஸோ ஸ்லோ குக் பண்ணால் மட்டும்தான் பீஸ் இந்த அளவுக்கு குக் ஆகும். பீஸ் வித் ரைஸ் ஒரு பைட் போயிடுவோமா?
வேறு மாதிரி இருக்குங்க. எனக்கு வந்து மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கன் பிரியாணி நல்லா தான் இருக்குது. பட் வந்து மட்டன் பிரியாணி வந்து மசாலா கொஞ்சம் அதிகமாக, அந்த மட்டனோட ஸ்மெல் வந்து ரைஸில் ஏறி சாப்பிட செம்மையாக இருக்குது. சிக்கன் பிரியாணி வந்து ஒரு நார்மல் பிரியாணி சாப்பிட அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலில் தான் இருக்குது. இது லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல்லாவரம் யா மொஹிதீன் நிறைய இடத்துல இருக்குது. ஃபைனலாக ஒரு பைட்டு. நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். மக்களே, எனக்கு சிக்கன் பிரியாணி வர்சஸ் மட்டன் பிரியாணி, அதுக்கு எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாம் மக்களே. அடுத்து மட்டன் சூப். ஆமாம், அடுத்துங்க. ஸோ மக்களே, அடுத்து இந்த மட்டன் சூப்பு தான். இதுவுமே பாருங்கள், வாழை மட்டை தான், பாக்கு மட்டையில் தான் கொடுத்துருக்காங்க. கொழுப்புலாம் போட்டு மிதக்க இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க சூப்பு. எவ்வளோ சூப்பு? சூப்பு வந்து 40 ரூபாயாமா. அதுக்கேற்ற மாதிரி பீஸு நல்லா சூப் குவான்டிட்டியோடு கொடுத்துருக்காங்க. வேறு மாதிரி இருக்குது மக்களே. சூப்புமே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைமில் 5 மணி போல் வந்தீங்கன்னா சுட சூப்பு, முட்டை, சிக்கன் 65 சாப்பிடலாம். சூப் ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களே, நான் சாப்பிட்டு முடிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மக்களே, ஃபைனலாக நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஈவினிங் டைமில் வந்து சுட ஒரு பிரியாணி வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட் வந்து இது வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பாட். இப்போ பல்லாவரம் நம்ம எல்லாருமே வந்து யா மொஹிதீன்ற ஒரு பிரியாணி கடை தான் ஞாபகம் வரும். அப்படி ஒரு ஸ்பாட்டில் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சூப்பை போய் சொல்லிடுறேன் நான். ஸோ ஈவினிங் டைமில் சூப் குடிக்க நிறைய பேர் வராங்க. 40 ரூபாய்க்கு வந்து அந்த சூப் வந்து வேல்யூ ஃபார் மணியாக தெரிஞ்சுது. நல்லா காரசாரமாக பெப்பர்லாம் போட்டு அந்த மட்டனோட கொழுப்பு, மட்டனோட பீஸோட சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருந்துச்சு. அந்த அவங்களுடைய மட்டன் பிரியாணி நல்லா சுட கொடுத்துருந்தாங்க. ஆனால் நிறையா பீசஸ் இருந்துச்சு. நான் ஆஃப் பிளேட் தான் வாங்கியிருந்தேன். அந்த ஆஃப் பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, அந்த ரைஸு ப்ளஸ் மசாலா, அந்த மட்டனோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து உள்ளே இறங்கிருந்துச்சு. அது சாப்பிட நல்லா இருந்துச்சு. அடுத்து அவங்களோட சிக்கன் பிரியாணி. எனக்கு சிக்கன் பிரியாணி மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ரீசன் என்ன வந்துட்டு, லைக் அந்த மசாலா வந்து ரைஸில் இறங்கலை. அது கலர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் சாப்பிடும்போது வந்து ஒரு சட்டிலான ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் மட்டன் பிரியாணி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம எல்லாருமே பல்லாவரம்னா யா மொஹிதீன் ஞாபகம் வரும். ஈவினிங் டைமில் வந்தாலும் நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணலாம். வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ட்ராவல் vlogs மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.